டெரிடோஃபைட்ஸ் இது வந்து ரெண்டு பார்ட்டா பிரிச்சுக்கலாம். ஹார்ஸ்டைல் அண்ட் ஃபர்ன்ஸ். இதுல தான் இதான் ஃபர்ஸ்ட் இது வந்து நல்ல ஒரு சாயில் பைண்டஸா இருக்கு, ஆர்னமெண்டல் பிளான்ஸா இருக்கு. இதுல தான் வந்து உங்களுக்கு வந்து xylem and phloem, அதாவது வாஸ்குலர் பண்டல் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த கண்டிஷன், இது எந்த கண்டிஷன்ல வாழும்னா, ப்ரீவியஸ் பிரயோஃபைட் வந்து அது வந்து கேமெட்டோஃபைட்டா வாழும், அது என் ஃபார்ம்ல. இது ஸ்போரோஃபைட்டா வாழும். இதுல ட்ரூ ரூட், ஸ்டெம், லீவ்ஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு டெவலப் ஆயிடும். இதோடைய சின்ன இலைகளை கொண்ட டெரிடோஃபைட்ஸ்ன்னு சொன்னா செலாஜினெல்லா, பெரிய இலைகளை கொண்டது அப்படின்னா ஃபர்ன்ஸ். இதுல ஸ்பொராஞ்சியாவை பார்க்கலாம், ஒரு இலை போன்ற மைக்ரோஃபில்ஸ் அப்படின்ற கண்டிஷனை பார்க்கலாம். அதுல இருந்து தான் ஸ்போர்கள் உருவாகும். லாஸ்ட் டைம் வந்து நீங்க கேப்சூல் வந்து உருவாகும்னு சொன்னீங்க. அந்த ஸ்போரோஃபில்ஸ் அப்படின்றது என்னன்னா ஸ்ட்ராப்லை ஆர் இலை, அந்த இலை போல ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்ட்ராப்லை ஆர் கோன் அப்படின்ற கண்டிஷன்ல அந்த இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து இது இலை போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல வந்து உங்களுக்கு ஸ்போரை உருவாக்கக்கூடிய ஸ்பொராஞ்சியா இருக்கும். இதுல வந்துட்டு இந்த கேமட்டோஃபைட்டிக் அப்படின்ற அந்த ப்ரோதாலஸ், அதாவது இது வந்து என் ஃபார்ம்ல வாழும். அந்த என் ஃபார்ம்ல இருந்து உருவாக்கக்கூடியது அப்படின்றது டைரக்டா எங்கன்னா போட்டோசிந்தட்டிக் சிந்தட்டிக் விச் ஆர் ஃப்ரீ லிவிங். மோஸ்ட்லி அதோடைய கண்டிஷன் வந்து போட்டோசிந்தட்டிக். அதுல உங்களுக்கு எப்பயுமே ஆந்த்ரேடியா, ஆர்கிகோனியா இருக்கும் கேமட்டோஃபைட்ல. அதுல இருந்து வரக்கூடிய அந்த கேமெட்ஸ் வந்து ஃபியூஷன் ஆகி அதுல வந்து ஆக்சுவலா வந்து ஜைகோட்டா மாறி அந்த ஜைகோட் ஆகணும். இதுலயும் வாட்டர் கண்டிப்பா இதோடைய டிரான்ஸ்ஃபருக்கு தேவை. என்னதான் நிலத்துக்கு வந்துட்டாலும் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு வந்து ஆந்த்ரோசோயாய்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எக்கோட ஃபியூஸ் பண்ணுறதுக்கு, ஜைகோட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அண்ட் அந்த ஜைகோட் வந்து ஒரு மல்டி செல்லுலார் ஸ்போரோஃபைட்டா மைட்டாட்டிக் டிவிஷன் மூலியமா ப்ரொடியூஸ் ஆகிடும். அண்ட் டெரிடோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். ஸோ ஆன் த சேம் கைண்ட். ஸோ தட் மீன்ஸ் என்னன்னா ஒரே மாதிரியான ஸ்போர்ஸ்கள் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஹோமோஸ்போரஸ், ரெண்டு விதமா ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஹெட்ரோஸ்போரஸ். அப்படி ஒரு சீடு ஃபார்ம் பண்றதுக்கான முதல் அத்தாட்சி வந்து இங்க தான் உருவாகுது. அதாவது செலாஜினலா சால்வினியா தான் இது வந்து என்னது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ டெரிடோஃபைட்ஸ் இஸ் ஆல்சோ டன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவலி ஜிம்னோஸ்பம்ஸ். ஜிம்னோஸ்பம்ஸ்ல வந்துட்டு என்ன இல்லைன்னா நேக்கடு சீட், ஓவரி வால்ஸ் கிடையாது. ஓவியூல்ஸ் இருக்கு, அது சுத்தி என்ன இல்லை, ஓவரி வால்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய மரமா பார்த்தீங்கன்னா அது பேர் சீக்வா. இதோடைய ரூட் சிஸ்டத்துல டேப் ரூட் பார்க்கலாம். சைக்கஸ், அதாவது பிரான்ச்சா இருக்கிற செடிகள் அதுல இருந்தா பைனஸ் சிட்ரஸ். பிரான்ச் ஆகாம அப்படியே ஒரே கொம்பா போறது வந்து சைக்கஸ். ஸோ இதுல எல்லாம் முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல நீடில் லைக் லீவ்ஸ் பார்க்கலாம், சங்கன் ஸ்டொமேட்டா பார்க்கலாம். அண்ட் தென் இது வந்து இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த லீவ்ஸ், சங்கன் ஸ்டொமேட்டா இதெல்லாம் வந்து டெம்பரேச்சரை, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு கண்டிஷன் தான். உடம்புல இருந்து தண்ணியை வெளில இழந்துடக்கூடாது. அப்புறம் கியூட்டிக்கல் பார்க்கலாம். இதெல்லாம் தண்ணியை உடம்புல இருந்து இழந்துடாம பார்த்துக்கிறதுக்கு. இதோடைய ஃபங்கஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் வந்து ரூட்ல என்ன பார்க்கலாம்னா மைக்ரோரைஸா பார்க்கலாம். சைக்கஸ்ல என்ன பார்க்கலாம்னா அதுக்கு பேரு கொரலாய்டு ரூட்ஸ், அதில் நைட்ரோஜன் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாவில் பார்க்கலாம். சைக்கஸோடைய லீவ்ஸ் வந்து பின்னேட் லீவ்ஸ். ஸோ தொடர்ந்து இருக்கும், அதெல்லாம் கொட்டிடாது டக்குன்னு. ஸோ ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அது வந்து இந்த இலையுதிர் காலங்கள்லாம் கொட்டாமல் இருக்கிறத பார்க்கலாம். ஹெட்ரோஸ்போரஸாக இருக்கும். மைக்ரோஸ்போர் அண்ட் மெகாஸ்போர்னு சொல்லி ரெண்டுமே ஹாப்ளாய்ட் கண்டிஷன்ல நீங்க பார்க்கலாம். அண்ட் ஸ்பொராஞ்சியா, நான் என்ன சொன்னேன், அந்த ஸ்பொராஞ்சியாவில் உங்களுக்கு என்ன ஸ்போரோஃபில்லுக்குள்ள இருக்கும் ஸ்பொராஞ்சியா. அந்த ஸ்போரோஃபில்லுக்குள்ள ஸ்பொராஞ்சியா வந்து என்ன பண்ணுன்னா, தே ப்ரொடியூஸ் த ஸ்போர்ஸ். ஓகே, ஸோ தே டு நாட் ஹேவ் இண்டிபெண்டன்ட் ஃப்ரீ லிவிங் எக்ஸிஸ்டன்ஸ். இதுதான் விஷயம், தனியாக வாழாது. தே டு நாட் வித்தின் த ஸ்பொராஞ்சியா ரீடைன் த ஸ்போரோஃபைட்ஸ். ஸோ அரேஞ்சு ஸ்பைரலி ஸ்ட்ரக்சர்ஸ்னு சொன்னோம் இல்லையா, லீஃப் போன்ற ஸ்ட்ரக்சர்ஸ், ஸ்ட்ராப்லை ஆர் கோன்ஸ். அதுல இருந்து ஆக்சுவலா வந்து மைக்ரோஸ்போர்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மைக்ரோஸ்போர் போலன் ரெயின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. மைக்ரோஸ்போரோஃபில், மைக்ரோஸ்பொராஞ்சியால இருந்து இது மேல் ஸ்ட்ராப்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சப்போஸ் ஃபீமேல் ஸ்ட்ராப்லையா இருந்ததுன்னு சொன்னா வித் ஓவியூல் ஆர் மெகாஸ்பொராஞ்சியா வில் பி ப்ரொடியூஸ்டு. ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் ஆன் த சேம் ட்ரீ, ரெண்டுமே ஒரே ட்ரீல இருக்கிற ஒரு செடி அப்படின்னு சொன்னா பைனஸ் தான் வந்து ரெண்டுமே ஒரே இதுல இருக்கும். சைக்கஸ் வந்து ஆன் த டிஃப்ரெண்ட் ட்ரீஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்சியேஷன் மாதிரி நீங்கள் படித்தா கூட ஒரு ஐடியா இருக்கும். ஸோ சைக்கஸ் அண்ட் பைனஸ்ன்னு சொல்லிட்டேன். அண்ட் நியூசலஸ் என்றது மெகாஸ்போர் மதர் செல்லை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற செல்ஸ்க்கு பேர் நியூசலஸ். நியூசலஸ் தான் வந்து என்ன பண்ணணும்னா 4 மெகாஸ்போரை, நியூசலஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட செல் வந்து என்னது மைக்ரோஸ்போர் மெகாஸ்போர் மதர் செல்லா மாதிரி அதுலேருந்து 4 மெகாஸ்போர் ப்ரொடியூஸ் ஆகி அதில் வந்து ஒன்று மட்டும் ஃபங்க்ஷனலாக ஃபார்ம் ஆகும். ஸோ இன் திஸ் வே தே வில் ஒர்க். அண்ட் போலன் கிரெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு தே ஃபார்ம், தே யூஸ் ஏர் கரண்ட் ஃபார் ரிலீசிங் த போலன் கிரெயின்ஸ். ஸோ
So that's all about this area. And these are all already will be covered in sexual reproduction in flowering plants. நம்ம இதை பற்றிலாம் வந்து பேச போகிறோம். அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம்ல ஸ்மாலஸ்ட் பிளான்ட் வந்து ஒல்ஃபியா அண்ட் டாலஸ்ட் பிளான்ட் வந்து யூக்லிப்டஸ் அண்ட் டைகாட் அண்ட் மோனோகாட்னு நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த pteridophytes and gymnosperms and little bit angiosperms. So I am Shivakumar. For any kind of clarification and need related doubts, call 7299955077. Thank you.